நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் மேச ராசியினருக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி கீர்த்தி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 4, 7, 8ஆம் பார்வையாக ராசிக்கு 6, 9, 10ஆம் இடமான வெற்றி, பாக்கியம், கர்ம, ஜீவனஸ்தானம் ஆகிய ஸ்தானங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசிக்கு 5 குடையவன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம். நீங்கள் எடுக்கும் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பணம் கொடுக்கல் வாங்கலாக, இப்படி எந்த முயற்சி செய்தாலும் பல விதத்தில் நன்மைகள், லாபமும் முன்னேற்றம் ஏற்படும். நீங்க சின்னதா முயற்சி செஞ்சாலும் அதுல பெரிய அளவுல வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகி படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அறிவாலும் புத்திசாலித்தனத்தாலும் கடின முயற்சியாலும் வெற்றி பெறுவீர்கள். 2 குடிய குடும்பஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் நீச்சமடைந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். குடும்ப செலவுகள் அதிகமாகும். வீட்டு பராமரிப்பு செலவு அதிகமாகும். சிக்கனமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு பணம் எல்லாம் கரையும். குடும்பத்தில் சுப விரயம் அதிகமாகும். பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அவர்களின் உயர் கல்விக்காக செலவு செய்வீர்கள். யாருக்கும் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த கோர்ட் கேஸ், சட்ட பிரச்சனை, பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும். உங்க எதிரிகள் தொழிலுக்கு போட்டியாக மறைமுக நேர்முக தொல்லை தருகிறார்களே என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். புதிய தொழில் பங்கு முதலீட்டாளர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. அவங்க முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில், பெற்றோர்களின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். ஆனால் சில முக்கியமான நேரங்களில், விஷயங்களில் நன்மைகள் நிறைய நடக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல காலம்தான். முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்தும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி, கணக்கு வழக்குகளை முறையாக பராமரித்து வந்தால் நல்லது. மேச ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 20, 21, 22ஆம் தேதி மதியம் வரை. அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.